ஆனால் மதுரை அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் மண்ணின் மைந்தர்களுக்கு பார்ப்பாங்க. செல்லூர் ராஜெலாம் தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்கிறாருன்னா, செல்லூர் ராஜ் இருக்கக்கூடிய பகுதி வந்து அந்த ரொம்ப பெரிய மாட மாளிகையெல்லாம் போய் அவர் குடியிருக்கல. அந்த பகுதியில் மக்களோட மக்களாக இருக்கிறார். இனி எந்த நேரம் வேணாலும் செல்லூர் ராஜை போய் பார்க்கலாம். அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளே அவங்க அப்படி தான் பார்ப்பாங்க. ரெண்டாவது அந்த மாதிரியான தென் மாவட்ட அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்ம நிகழ்ச்சிக்கு வரணும்னு நினைப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு காது குத்து கருமாறி என் வீட்டுக்கு எம்எல்ஏ வரணும்பா, என் வீட்டுக்கு அமைச்சர் வரணும்பா, என் வீட்டுக்கு அந்த ஏரியா கவுன்சிலர் வரணும்பான்னு நினைப்பாங்க. அப்போ மக்களோடு நெருக்கமாக இருக்கிறாங்க, மக்களோடு கூட இருக்கிறாங்க, நம்ம எந்த நேரத்தில் அணுகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆட்களை தான் அவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்க. மக்களோட மக்களாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதனால தான் செல்லூர் ராஜெலாம் மாதிரியான ஆட்கள்லாம் தொடர்ந்து அவங்க வெற்றி பெற்றுட்டு இருக்காரு. ஏன்னா அவர் அந்த பகுதியில் இருக்கிறார். இந்த நேரம் வேணாலும் பார்த்துடலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பிடிஆருக்கு ஒரு குடும்பத்துக்கு அங்கே ஒரு பாரம்பரிய நேம் இருக்குது. அவரும் அவ்வளோ பெரிய பான் வித் சில்வர் ஸ்பூனாக இருந்தால் எளிமையாக இருப்பார், ஈஸியாக அவர் அக்சஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் அந்த பக்கத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இதெல்லாம் மீறி ஒரு புதிய கட்சி வேறு மாநிலத்தில் வேறு மாவட்டத்தில் பரபரப்பாக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதிமுக ஆதரவோடு எந்த சின்னத்தில் மதுரையில் போய் போட்டி போட்டு வென்றெடுக்க வேணும். நான் என்னுடைய கால்குலேஷன் பிரகாரம் பார்த்தா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் கட்சியை பிரபலப்படுத்துறதுக்காக சுந்தர் சிங்கிற ஒரு சினிமா முகம் ஒரு வெளிச்சம் தேவைப்படுதுன்னு அவர் கொண்டு போய் அங்கே நிப்பாட்டிட்டு தென் மாவட்டத்தில் இந்த கட்சியை அடுத்து கட்டமாக வளர்த்து கொண்டு போகலாங்கிற ஒரு ஐடியாவில் நிப்பாட்டிருக்காராங்கிறது தான் தெரியுது.